வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் முதல் இயல் பகுதியில் ஃபஸ்ட்டு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு உரைநடை இருக்குது. இந்த உரைநடையிலேருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வரியையும் எடுத்து அதை ஒரு கேள்வியாக மாற்றி நான் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 60 கேள்வி தாங்க இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். நீங்கள் இன்னும் படிக்கலை அப்படின்னா இதை நீங்கள் முழுமையாக பார்த்தா போதும், புத்தகத்தை படிக்கவே தேவை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வரியும் எடுத்து அதை நான் கேள்வியாக கொண்டு வந்திருக்கேன். அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் வந்த புத்தகத்திலேருந்து தான் நான் கேள்விகளை கொண்டு வந்திருக்கேன். ஸோ எல்லா தகவலுமே உங்களுக்கு இந்த வீடியோவிலே கிடச்சிரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாய் விளங்குவது என்னன்னு கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ் மொழி தான். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்கள். தமக்கு தோன்றிய கருத்துக்களை, நல்லா கவனிங்க, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி என்ன? தனக்கு தோன்றிய கருத்து, அந்த கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவி என்பது மொழி என்பதுதான் சரி, மொழி. அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள். தமக்கு தோன்றிய எண்ணங்களை, முன்னே நம்ம என்ன பார்த்தோம், கருத்துன்னு பார்த்தோமா? இங்கே பாருங்கள், தனக்கு தோன்றிய எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்க மனிதன் முயன்ற வழிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்துமே சரிதாங்க. மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் அனைத்தின் வழியாகவும் மனிதன் முயற்சி பண்ணியிருக்கான். மெய்ப்பாடு அப்படின்னா உடல் அசைவுகள்ங்க. உடல் அசைவுகள், சைகை பண்ணுறது, ஒலிகளை எழுப்புறது, ஓவியங்களை வரைகிறது. இதன் மூலமாக தன்னுடைய எண்ணங்களை மனிதன் வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலம் பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. என்ன பருப்பொருள் அப்படிங்கிறத மட்டும்தான் உணர்த்த முடியும். இதன் மூலமாக நுண்பொருட்களை உணர்த்த இயலவில்லை. இங்கே விடைன்னு பார்த்தா கூற்று இரண்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் எதன் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? உலகத்தில் இருக்கிற பல மொழிகள், அந்த மொழிகள் என்ன பண்ணியிருக்காங்க, மொழி குடும்பமாக பிரித்து வச்சுருக்காங்க. எதை அடிப்படையாக வச்சு பிரித்து வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் அனைத்தும் சரி. அந்த மொழிகளுடைய பிறப்பு, அந்த மொழிகளுக்குள்ளே இருக்கிற உறவு, அதனுடைய தொடர்பு, அதனுடைய அமைப்பு, இதன் மூலமாகத்தான் மொழி குடும்பமாக பிரிச்சிருக்காங்க. நாலுமே சரிதாங்க. பிறப்பு, உறவு, தொடர்பு, அமைப்பு. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று உலகில் பல மொழிகள் உருவாயின. காரணம் மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. இங்கே விடைன்னு பார்த்தா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. மனிதன் வாழ்ந்த இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, இந்த ரெண்டை சார்ந்து ஒழிப்பு முயற்சி மாறுபடுது. அப்போ பல மொழிகளும் உருவாகுது. இரண்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைக்கும் மேல் உள்ளது? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளுடைய எண்ணிக்கை எத்தனைக்கும் மேலே இருக்குங்க? 1300க்கு மேலே இருக்குங்க. இந்தியாவில் மட்டும் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுது. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4 மொழி குடும்பமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்களில் தவறானது எது? 4 மொழி குடும்பம் இருக்குதுன்னு பார்த்தோமா, இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்படியே பார்க்கலாங்களா? திராவிட மொழிகள் வரும், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் வரும், சீன திபெத்திய மொழிகள் வரும். இந்தோ திபெத்திய மொழிகள் அப்படின்னு கிடையாது, இந்தோ ஆசிய மொழிகள் அப்படின்னு வரணும். இந்தோ ஆசிய மொழிகள் வந்திருக்கணும். ஸோ இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க.
இந்திய நாடு மொழிகளுடைய காட்சி சாலையாக விளங்குகிறது என்று குறிப்பிட்டவர் சா அகத்தியலிங்கம். அடுத்த வினா பாருங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதுக்கான பதில் குமரிலப்பட்டர். அவர் தான் ஃபஸ்ட்டு திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அடுத்த வினா பாருங்க. தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிட என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார்? தமிழ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் திராவிடம் என்ற வார்த்தை உருவாகியிருக்கு என்று குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார். ஹீராஸ் பாதிரியார். அடுத்த வினா பாருங்க. திராவிட என்ற சொல் பிறந்த வரிசையை கண்டறிக. ஹீராஸ் பாதிரியார் குறிப்பிட்டாரா? அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எப்படி வரிசையாக வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் ஈ என்பதுதான் சரி. தமிழ், இதிலிருந்து தமிழா, இந்த தமிழா, ட்ரமிழா, இற்றமிழா, திராவிடா, திராவிடா, இதுதான் சரியான வரிசை. அடுத்த வினா பாருங்க. ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்ட அறிஞர் யார்? வடமொழி அப்படிங்கிற மொழி என்ன மொழி? சமஸ்கிருதம். இந்த வடமொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். வில்லியம் ஜோன்ஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். 1816 மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்களில் தவறானவர். 1816 மொழி சார்ந்த ஆய்வுகளை நிறைய பண்ணாங்க. யார் பண்ணாங்க, யார் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் பாப்பு இவர் பண்ணார், ராஸ்க்கு பண்ணார், கிரிம் பண்ணார், ட்ராவர்னியர் பண்ணலை. இது தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாத்தையும் சேர்த்து தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? இதற்கான பதிலை பார்க்கலாமா? பதில் ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் என்ன பண்ணிட்டாரு? அவர் தென்னிந்திய மொழிகள்னு பேர் வச்சுட்டு போயிட்டார். ஆனால் பின்னாடி வந்த ஒருத்தர் தமிழியன் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழியன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன் அப்படிங்கிறவர். ஹோக்கன். அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் மொழி ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டது என்ற கருத்தை கூறிய அறிஞர்கள். தமிழ் மொழி ஆரிய மொழின்னா என்னங்க? வடமொழி. வடமொழின்னா என்னங்க? சமஸ்கிருதம். எல்லாமே ஒன்று தான். தமிழ் மொழியானது சமஸ்கிருத மொழியிலிருந்து மாறுபட்டது என்ற கருத்தை கூறிய அறிஞர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை மார்க்ஸ் முல்லர் ஹோக்கன் 2 பேரும் குறிப்பிட்டிருப்பாங்க. மார்க்ஸ் முல்லர் ஹோக்கன் 2 பேரும் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் கால்டுவெல். கால்டுவெல் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு. கால்டுவெல் எப்போ வெளியிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை 1856. 1856. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளது என்றும் கூறியவர் யார்? திராவிட மொழிகள் இருக்குது பார்த்தீங்களா? திராவிட மொழிகளுக்கும் ஆரிய மொழிக்கும் சம்பந்தம் கிடையாது. திராவிட மொழிகள் ஆரிய மொழிக்குள்ளேயே புகுந்து அதுக்குள்ளேயும் செல்வாக்கு செலுத்தியிருக்கு என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்படி சொன்னவர் கால்டுவெல். அடுத்த வினா பாருங்கள். திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் எத்தனை? திராவிட மொழி குடும்பம் இருக்கு இல்லையா? திராவிட மொழிகளையே 3 மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க. 3 மொழி குடும்பம் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். தென் திராவிட மொழிகள் எத்தனை? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் திராவிட மொழிகள் எத்தனை? இதுக்கான பதில் பழைய புத்தகப்படி பார்க்கும் பொழுது 9ங்க.
புதிய புத்தகப்படி பார்க்கும்போது 10. 2025 இந்த வருஷம் வந்த புத்தகம், அதாவது இப்போ 2026 நடக்குது. இப்போ வந்த புத்தகத்தில் 10 தென் திராவிட மொழிகள் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. 10 இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னங்கிறத பிறகு பார்க்கலாம், இப்பயே பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வியை பாருங்கள். தென் திராவிட மொழிகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தென் திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது? இதற்கான பதில் தமிழ், மலையாளம், கன்னடம் வரும். குடகு, துளு, கோத்தா அது வரும். தோடா, கொரகா, இருளா வரும். படகா, நல்ல கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், படகு அல்லது படகான்னு சொல்லுவாங்க. இதைத்தான் 10வது தென் திராவிட மொழியாக நினச்சிருக்காங்க. பர்ஜி, கதபா இந்த இரண்டும் நடு திராவிட மொழி. ஸோ இந்த ஆப்ஷன் தவறு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். படகா அப்படிங்கிறது தென் திராவிட மொழி. இப்போ 10 தென் திராவிட மொழி இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். வட திராவிட மொழிகள் எத்தனை? தென் திராவிட மொழி 10ன்னு பார்த்துட்டோம். வட திராவிட மொழி எத்தனைங்க? வட திராவிட மொழி மொத்தம் 3 தான் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வட திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது? மொத்தம் 3 மொழிகள்னு பார்த்தோமா, அதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் குருக், மால்தோ, புராகுய் இந்த 3ம் வட திராவிட மொழிகள். பர்ஜி வராது, பர்ஜி நடு திராவிட மொழி. ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். நடு திராவிட மொழிகள் எத்தனை? தென் திராவிட மொழி 10, வட திராவிட மொழி 3, நடு திராவிட மொழிகள் 12 இருக்குதுங்க. 12 இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நடு திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது? நடு திராவிட மொழிகளில் பொருந்தாதது. சரி, விடையை பார்க்கலாங்களா? இங்கே இருக்கிற எல்லாமே நடு திராவிட மொழிகள் தான். தெலுங்கு, குயி, குவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய புக்கில் நம்ம முண்டா அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் புது புக்கில் மண்டான்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடுதிராவிட மொழிகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் எத்தனை? அண்மைனா இப்போ சமீப காலங்களில், சமீப காலம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் மொத்தம் 4 மொழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே விடைன்னு பார்த்தா அனைத்துமே சரிதான். எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இந்த 4 மொழிகள் தான் அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? இங்கே ஆப்ஷன் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. பழைய புத்தகப்படி பார்க்கும் பொழுது நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். பழைய புத்தகத்தில் தென் திராவிட மொழி 9 சொல்லியிருப்பாங்க, நடு திராவிட மொழி 12, வட திராவிட மொழி மொத்தம் 3. இதை கூட்டினீங்கன்னா 24 மொழிகள் அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அண்மையில் கண்டறியப்பட்டது 4, மொத்தம் 28 அப்படின்னு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ தென் திராவிட மொழியே 10 இருக்கிறதுனால, இப்போ ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறதுனால 29 என்பதுதான் சரி. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. தமிழ் சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறியவர் யார்? தமிழ் வடமொழியுடைய மகள் கிடையாது, அது தனி குடும்பத்திற்கு ஒரு மொழி. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழுக்கும் இந்தியாவில் இருக்கிற வேறு மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று குறிப்பிட்டவர் கால்டுவெல் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. கால்டுவெல். அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட அடிச்சொற்களை பொறுத்துக. இந்த மாதிரி தான் கேள்வி இனிமேல் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை படிக்கிறது தான் கஷ்டம். இதை வச்சு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? தமிழில் கண் அப்படின்னு குறிப்பிடுவோம். இது உங்களுக்கு தெரியும். தமிழில் கண் அப்படின்னு குறிப்பிடுவோம். அதுவே கண்ணு அப்படின்னு மலையாளம், கன்னடத்தில் சொல்லுவாங்க. கண்ணு அப்படி சொல்லுவாங்க. 2 சுழி கண்ணு அப்படின்னா தெலுங்குலையும் குடகுலையும் சொல்லுவாங்க. 2 சுழி கண்ணு அப்படின்னா தெலுங்கு, குடகு. கண் கண் அப்படின்னா குருக் மொழியில் தான் கண் சொல்லுவாங்க. கென் அப்படின்னா பர்ஜி மொழியில் சொல்லுவாங்க.
கொன் அப்படின்னா தோடாமொழியில் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. தமிழில் வந்து நம்ம கண் அப்படின்னு சொல்லுவோம். 3 சுழி கண்ணு அப்படிங்கிறது மலையாளம் கன்னடம், 2 சுழி கண்ணுங்கிறது தெலுங்கு குடகு. கண் அப்படின்னா குறுக்கு, கென் அப்படின்னா பர்ஜி, கொன் அப்படின்னா தோடாமொழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட அடிசொற்களை பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 3ங்கிறத வச்சு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 3 அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், 3 அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவோம், மூடு அப்படின்னு தெலுங்கில் சொல்லுவோம், மூறு அப்படின்னு கன்னடத்தில் சொல்லுவோம், மூஜி அப்படின்னு துளுவில் சொல்லுவோம். அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளில் பொருளின் தன்மையை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது. ஆனால் எந்த மொழியில் இவ்வாறு அமையவில்லை? திராவிட மொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த பொருளுடைய தன்மையை வச்சு தான் பால் பாகுபாடு செஞ்சுருப்பாங்க. ஆனால் வடமொழியில் அந்த மாதிரியெல்லாம் பாகுபாடு இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். வடமொழியை போன்று உயிரற்ற பொருட்களுக்கும் கண்ணுக்கே புலப்படாத நுண்பொருட்களுக்கும் ஆண் பெண் என்று பாகுபாடு கொண்டுள்ள மொழி. வடமொழியில் உயிரில்லாத பொருளையும் ஆண் பெண்ணு பிரிச்சிருக்காங்க, கண்ணுக்கே தெரியாத பொருளாக இருந்தாலும் அதையும் ஆண் பெண்ணு பிரிச்சிருக்காங்க. இதே மாதிரி வேறு ஒரு மொழியும் இருக்குது. அது எந்த மொழின்னா ஜெர்மன் மொழி. ஜெர்மன் மொழியிலும் வடமொழியிலும் கண்ணுக்கே தெரியாத பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் பால் பாகுபாடு இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன தெரிய வருது, வடமொழி என்பது ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையதுன்னு நமக்கு தெரிய வருது. அடுத்த கேள்வியை பாருங்கள். வடமொழி சொற்களில் தவறான பொருத்தத்தை அறிக. எது தவறான பொருத்தம்னு கண்டுபிடிக்கணும். நானே சொல்லிடுறேன், இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். வடமொழியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாய் இருக்குது பார்த்தீங்களா, வாயை வந்து ஆண் பால்னு சொல்கிறாங்க. மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, மூக்கை வந்து பெண் பால் சொல்கிறாங்க. கண் இருக்குல்ல, கண்ணை வந்து பொதுப்பால் சொல்கிறாங்க. கைவிரல் வந்து ஆண் பால் கிடையாது, கைவிரல் வந்து பெண் பால். கைவிரல் பெண் பால். கால் விரல் இருக்குது பார்த்தீங்களா, கால் விரலைத்தான் ஆண் பால்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக்க டைப்பில் கொடுத்துருக்காங்க, இதை சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் கடுவன் அப்படிங்கிறது ஆண் குரங்கு, மந்தி என்பது பெண் குரங்கு, களிறு என்பது ஆண் யானை, பிடி என்பது பெண் யானை. இதனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு இருக்குது. கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு, களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. அடுத்த கேள்வியை பாருங்கள். திணை பால் எண் இடம் ஆகிய வேறுபாடு இல்லாத மொழி எது? திணை பால் எண் இடம் ஆகிய வேறுபாடு இல்லாத மொழி ஆங்கில மொழிங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை? திணை பால் எண் இடம்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் வந்து பால் காட்டும் விகுதிகள். திராவிட மொழியிலும் அந்த மாதிரி ஒரு மொழி இருக்குது. அது எந்த மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை மலையாள மொழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளின் பழமையான இலக்கியங்களை பொறுத்துக. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே இலக்கியங்கள், இதை சரியாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? தமிழுடைய பழமையான இலக்கியம்னா சங்க இலக்கியம், கன்னடத்துடைய பழமையான இலக்கியம் கவிராஜ மார்க்கம், தெலுங்கு மொழியில் பழமையான இலக்கியம் பாரதம், மலையாளத்தில் பழமையான இலக்கியம் ராமசரிதம். அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளின் பழமையான இலக்கியங்களை பொறுத்துக. அதாவது ஆண்டுகளோட பொறுத்து சொல்கிறாங்க. இதுக்கான பதில் சங்க இலக்கியத்துடைய காலம் கிமு, அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க இலக்கியம் இருந்திருக்கு. கவிராஜ மார்க்கம் இந்த இலக்கியம் கிபி 9ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டிருக்கு. பாரதம் கிபி 11ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்குது. ராமசரிதம் கிபி 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, சங்க இலக்கியம் தான் ரொம்ப பழமையானது. கிமுல ஆரம்பிக்குது, கிமு 5 டு கிபி 2 வரைக்கும் இருந்திருக்கு. கவிராஜ மார்க்கம் கிபி 9ஆம் நூற்றாண்டு, பாரதம் கிபி 11, ராமசரிதம் கிபி 12. அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளின் பழமையான இலக்கணங்களை பொறுத்துக. முன்ன நம்ம பார்த்தது இலக்கியம், இப்போ நம்ம பார்க்குறது இலக்கணம். இதுக்கான பதில் தமிழுடைய பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம், கன்னடத்துடைய பழமையான இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம்.
நல்லா கவனிங்க. இந்த கவிராஜ மார்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது இலக்கணமாகவும் இருக்குது, இலக்கியமாகவும் இருக்குது. தெலுங்குடைய பழமையான இலக்கண நூல் ஆந்திர பாசா பூசணம், மலையாளம் அப்படின்னா லீலா திலகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். திராவிட மொழிகளின் பழமையான இலக்கணங்களை பொறுத்துக. கால வரிசைப்படி பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் தொல்காப்பியத்துடைய காலம் கிமு, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கிமு 3ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் முன்னாடியே பார்த்தோம், கிபி 9ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாசா பூசணம் இதனுடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. லீலா திலகம் கிபி 15ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? இதுக்கான பதில் மு. வரதராசனார். மு. வரதராசனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய இலக்கணக் கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய இலக்கணக் கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், இந்த நூலுடைய ஆசிரியர் சே. வை. சண்முகம். சே. வை. சண்முகம். அடுத்த கேள்வியை பாருங்கள். மரம் என்னும் திராவிட சொற்களை பொறுத்துக. தமிழில் மரம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் மற்ற மொழிகளில் இந்த சொல்லானது வேறுபடுகிறது. இதை கரெக்டாக பொருத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? மலையாளத்துலேயும் மரம் அப்படின்னு தான் சொல்லுவோம், தமிழ்லேயும் மரம் சொல்லுவோம், மலையாளத்துலேயும் மரம் சொல்லுவோம். தெலுங்கில் மானு அப்படிம்பாங்க. தெலுங்கில் மரத்துக்கு பேர் என்னங்க? மானு. கன்னடத்தில் மரத்துக்கு பேர் மரம்தான், கன்னடத்தில் மரம்னு பேர். துலு கூர்க் இந்த மொழியில் மர அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஒன்று என்னும் திராவிட சொற்களை பொறுத்துக. தமிழில் நம்ம ஒன்று அப்படின்னு சொல்கிறோம், அது மற்ற மொழிகளில் வேறு மாதிரி வருது. இதுக்கான பதிலை பார்க்கலாமா? மலையாளத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 சுழி இன் 3 சுழி நூ இந்த மாதிரி வந்தாவே அது மலையாளத்தில் தான் வருது. ஸோ பார்த்துக்கோங்க. தெலுங்கில் ஒக்கடி அப்படிம்பாங்க, கன்னடத்தில் ஒந்து அப்படிம்பாங்க, துளுவில் ஒஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 100 எனும் திராவிட சொற்களை பொறுத்துக. தமிழில் 100ன்னு சொல்கிறோம், மற்ற மொழிகளில் எப்படி வருங்க? விடையை பார்க்கலாங்களா? மலையாளத்தில் 100 அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தெலுங்கில் இந்த 100 அப்படிம்பாங்க, கன்னடத்துலேயும் 100 அப்படிம்பாங்க, துளுவில் 100 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நீ என்னும் திராவிட சொற்களை பொறுத்துக. தமிழில் நீ அப்படி சொல்கிறோம், ஆனால் மற்ற மொழிகளில் கொஞ்சம் மாறுபடுது. இதுக்கான விடையை பார்க்கலாமா? மலையாளத்தில் நீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, தெலுங்கில் நீவு அப்படிம்பாங்க, கன்னடத்தில் நீன் அப்படிம்பாங்க, துளுவில் ஈ அப்படிம்பாங்க. நல்லா கவனிங்க. துளு மொழியில் ஈ அப்படின்னா நீன்னு அர்த்தம், கூர்க்கில் நின் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 2 என்னும் திராவிட சொற்களை பொறுத்துக. தமிழில் 2 அப்படின்னு சொல்லுவோம், மற்ற மொழிகளில் அது எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் ஈரண்டும்பாங்க, ஈரண்டு அப்படிம்பாங்க, தெலுங்குலேயும் ஈரண்டு அப்படிம்பாங்க, கன்னடத்தில் எரடு அப்படிம்பாங்க, துளுவில் ரட்டு அப்படிம்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 4 என்னும் திராவிட சொற்களை பொறுத்துக. தமிழில் 4 அப்படின்னு சொல்கிறோம், மற்ற மொழிகளில் மாறுபடுது. விடையை பார்க்கலாங்களா? மலையாளத்தில் நால் நாங்கு அப்படிம்பாங்க, தெலுங்கில் நாலுஹூ அப்படிம்பாங்க, கன்னடத்தில் 4 அப்படிம்பாங்க, துளுவிலையும் 4 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 5 என்னும் திராவிட சொற்களை பொறுத்துக. தமிழில் 5ன்னு சொல்லுவோம், மற்ற மொழிகளில் எப்படி சொல்லுவோம் தெரியுங்களா? மலையாளத்தில் 5 அப்படிம்பாங்க, தெலுங்கில் 5ம்பாங்க, கன்னடத்தில் 5ம்பாங்க, துளுவில் 5 அப்படிம்பாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த நாடுகளுடைய பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? எந்த நாடுகளுடைய பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? இதை தேர்வில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாமா?
இலங்கை மற்றும் மொரீசியஸ். இலங்கை மற்றும் மொரீசியஸ். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எந்த மொழியில் அமைந்துள்ளன? இந்தியாவுடைய தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எந்த மொழியில் அமைஞ்சிருக்கு? தமிழ் மொழியில் தாங்க அமைஞ்சிருக்கு. தமிழ் மொழி. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த மொழி மூலத்திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது? எந்த மொழி மூலத்திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது? இதுக்கான விடை தமிழ் மொழி தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வரக்கூடிய கேள்வி எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது புது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு, பழைய புத்தகத்தில் இல்லை. ஒருவேளை நீங்கள் பழைய புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஸோ நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். கேள்வியை பாருங்கள். கலைஞர் எந்த பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றவில்லை? கலைஞர் எந்த பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றவில்லை? இதுக்கான பதில் சுதேசமித்திரன் கிடையாதுங்க. முத்தாரம், முரசொலி, வெள்ளி வீதி போன்ற இதழ்களில் கலைஞர் பணியாற்றியிருக்காரு. முத்தாரம், முரசொலி, வெள்ளி வீதி. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்தது போதும் பொங்கி எழு என்றவர் யார்? பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று சொன்னவர் யார்? இப்படி சொன்னவர் கலைஞர் தான் சொல்லியிருக்காரு. கலைஞர். அடுத்த கேள்வியை பாருங்கள். உன் கண்ணொளியின் கதகதப்பிலே வளர்ந்தோமே, எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிவிட்டாய்? எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கிதயம் என்று அண்ணா பற்றி பாடியவர் யார்? இதுக்கான பதிலும் கலைஞர் தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குறளோவியம், திருக்குறள் உரை, சிலப்பதிகார நாடகம், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர் என எத்தனைக்கும் மேற்பட்ட படைப்புகளை கலைஞர் எழுதியுள்ளார்? இதெல்லாமே கலைஞர் எழுதிய புத்தகங்கள். தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குறளோவியம், திருக்குறள் உரை, சிலப்பதிகார நாடகம், தென்பாண்டி சிங்கம், பொன்னர் சங்கர் இந்த மாதிரி 178க்கும் மேற்பட்ட படைப்புகளை கலைஞர் எழுதியிருக்காரு. 178 படைப்புகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். தொல்காப்பியம் 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு, இரட்டை காப்பியம், முத்துள்ளாயிரம், இறையினார் களவியல் ஆகிய எத்தனை செவ்வியல் இலக்கியங்களை ஆய்வு செய்தல், மொழிபெயர்த்தல், பதிப்பித்தல் போன்ற பணிகளை வரையறுத்து செம்மொழி உயராய்வு மையத்திற்கு கலைஞர் உயிரூட்டினார்? இதுக்கான பதில் 41 செவ்வியல் இலக்கியங்கள். 41 செவ்வியல் இலக்கியங்களை ஆய்வு பண்ணுறது, அதை பதிப்பிக்கிறது, மொழிபெயர்க்கிறது, இந்த மாதிரி வேலையை யாரை பண்ண சொன்னார்? செம்மொழி உயராய்வு மையத்தை பண்ண சொன்னவர் கலைஞர் தான். அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. கலைஞர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய ஆண்டு எது? கலைஞர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய ஆண்டு எது? இதுக்கான பதில் 2010 நடத்தினார். எங்கே நடத்தினார்? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டு விடணும். 2010 உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 9ஆம் வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து நம்ம லைன் பை லைன் கொஷினாக வீடியோ போடலான்னு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டோம். அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் போட போகிறோம். அது எல்லாத்தையுமே ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. மறக்காமல் அதன் மூலமாக எல்லா வீடியோவையும் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும். மறக்காமல் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து சந்திப்போம்.